ஓம் நாராயணः பரோ வ்யக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். त्यक्त्वा कर्मफलासङ्गम् नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यभिप्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः. 18வது ஸ்லோகத்தில் ஆத்ம ஞானமானது சொல்லப்பட்டது. ஆத்மா எதையும் செய்வது இல்லை, அது கர்த்தாவோ போக்தாவோ இல்லை. அதனுடைய விளக்கமாக 19வது ஸ்லோகத்திலிருந்து 24வது ஸ்லோகம் வரை இருக்கின்றது. இந்த ஆத்ம ஞானத்தை உடையவர்கள் புகழ்ந்து சொல்லப்படுகிறார்கள், பேசப்படுகிறார்கள். ஆத்மா நான், நான் ஆத்மா, நான் உடலோ மனதோ அறிவோ அல்ல, நான் சச்சிதானந்த ஆத்மா. ஆத்மா பிறப்பு இறப்பு இல்லாதது, எதையும் செய்வது இல்லை, எதனுடைய பலனையும் அனுபவிப்பது இல்லை என்ற ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் அதன் பிறகு செயல்களை செய்தாலும், பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சரீரம் இருக்கின்றது. அவர்களுடைய திருஷ்டியில் பிராரப்தம் கர்மா எதுவும் இல்லை என்றாலும், ஞானத்தினால எல்லா கர்மாக்களும் அழிக்கப்பட்டு விட்டன என்றாலும், தொடங்கிய பிராரப்தமானது இருந்து கொண்டிருக்கின்றது. அதை செய்தது, அந்த கர்மாவை செய்தது சரீரம், கர்ம பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்றது சரீரம். ஆகவே சரீரம் இருக்கின்ற வரை, சரீரம் இருப்பதற்கு தேவையான கர்மாக்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தாலும், நான் செய்கின்றேன் என்ற எண்ணமானது இருப்பது இல்லை. ஆகவே செயலினுடைய பலன் எனக்கு வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இல்லை. ஏனெனில் தன்னை பூர்ணமான ஆத்மாவாக அறிந்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கு எவ்விதமான தேவையும் இல்லை என்ற நிறைவை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதான் நித்திய திருப்தகான, அவர்கள் முழுமையான திருப்தி அடைந்தவர்களாக, எப்பொழுதும் திருப்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். நிராශ්‍රயக, எதையும் எதிர்பாராதவர்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய இருப்பிற்கு, தன்னுடைய நிறைவுக்கு, மகிழ்ச்சிக்கு, ஆனந்தத்துக்கு எந்த உலக விஷயத்தையும் எதிர்பாராதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஏனெனில் ஆத்மா எப்பொழுதும் நித்தியமானதாக இருக்கின்றது, அது பூர்ணமானதாக இருக்கின்றது, அது ஆனந்தமே வடிவானதாக இருக்கின்றது. அதனால ஆனந்தத்திற்காக எதையும் செய்ய வேண்டியது இல்லை. அல்லது மரணம் வந்துவிடுமோ என்று மரணத்திலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காகவும் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. துக்க நிவர்த்தியின் ஆத்மா நித்திய ஆனந்த ஸ்வரூபம். அதனால் அங்கே துக்கம் என்பது இல்லை. துக்க நிவர்த்திக்காக எதையும் செய்ய வேண்டியது இல்லை. நம்ம சாமான்யமாக அதற்கு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். துக்க நிவர்த்தி, சுகப்பிராப்தி, இதுதான் சரீரத்தை மையமாக கொண்டிருக்கிற பொழுது செய்கின்ற செயல். அதே போல சரீரம் அழியக்கூடியது என்பதனால அதை அழியாமல் பாதுகாப்பதற்கு தேவையான செயல்களை செய்கின்றோம். இல்லை, சரீரத்துக்கான தர்மம் ஆத்மா துக்கம் இல்லாதது, ஆனந்தமே வடிவானது, சாஸ்வதமானது. ஆகவே அங்கு எதுவும் செய்வதற்கு இல்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தெளிந்த ஞானம் இருப்பவர்கள் அந்த ஞானத்திலேயே அவர்கள் திருப்தியுடையவர்களாக, அந்த ஆத்மாவிலேயே அவர்கள் திருப்தியுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கர்மாவை செய்தாலும் அந்த கர்ம பலனில் அவர்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. அது வந்துதான் ஆக வேண்டும் என்ற பற்றுதல் இல்லை. உலக நன்மையின் பொருட்டு அவர்கள் செயல்களை செய்கின்றார்கள். அப்படி செய்கின்ற பொழுதும் நான் செய்கிறேன் என்கிற எண்ணம் இல்லாமல் செய்வதனால அவர்கள் ஒன்றும் செய்வதே இல்லை என்று 20வது ஸ்லோகத்தில் இந்த கருத்து இருக்கு. இந்த ஆத்ம ஞானத்திற்கு பிறகு ஒருவன் இல்வாழ்க்கையிலேயே தொடர்ந்து இருக்கலாம்.
அதனால் இதை பற்றி நம்ம சென்ற வகுப்புகளில் விரிவாக பார்த்தோம். நம்முடைய எல்லோருடைய லட்சியமும் மோட்சம் என்பதுதான். அந்த மோட்சத்திற்கு சாட்சாத் சாதனம் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் தான் மோட்சத்தை தரத்தக்கது. அந்த ஞானமானது ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களால் ஏற்படக்கூடியது. அதற்கு உபாயம் ஆத்ம ஞானத்திற்கு, மோட்சத்திற்கு உபாயம் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானத்திற்கு உபாயம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். குருவாயிலாக வேதாந்த சாஸ்திரங்களை தொடர்ந்து கேட்கிறது, சந்தேகம் இல்லாமல் அதை புரிந்து கொள்ளுதல், பிறகு அதிலேயே மனதை நிறுத்துதல், ஞான நிஷ்டையை அடைதல். இதுதான் ஆத்ம ஞானத்திற்கான உபாயம். இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்திற்கு இதை செய்வதற்கு என்ன தேவை, அதற்கான தகுதி என்ன என்றால் சாதன சதுஷ்டயம் என்று பார்க்கிறோம். விவேக வைராக்கிய முமுட்சுத்துவம். விவேகம் இருக்கணும், ஆத்ம நித்திய அனித்திய விவேகம், அனித்தியமான விஷயங்களில் பரிபூர்ண வைராக்கியம், இந்த சம்சார வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற தீவிரமான விருப்பம், முமுட்சுத்துவம். இவைகள் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை பண்ணலாம். அதனால ஞானம் ஏற்படும், ஞானத்தினால மோட்சம் ஏற்படும். இந்த விவேக வைராக்கியம் இருக்கக்கூடியவர்கள் எந்த வாழ்க்கை நிலையிலும் இருந்தாலும், நல்ல பிரம்மச்சரியத்தில் இருக்கின்ற பொழுதே ஒருவனுக்கு விவேக வைராக்கியம் இருந்தால் ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை செய்யலாம். பிரம்மச்சரியா இருந்தே செய்யலாம். அல்லது சந்நியாச வாழ்க்கைக்கு, இல்வாழ்க்கைக்கு போகாமல் விவேக வைராக்கியம் இருக்கிறதுனால நேரடியாக சந்நியாச வாழ்க்கைக்கு சென்று ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை செய்து ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடையலாம். இது ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தையும் ரெண்டாக பிரித்து ஸ்ரவண மனனம் நிதித்தியாசனம் தனி. இல்லை, பிரம்மச்சரியா இருந்து ஸ்ரவண மனனத்தை மட்டும் செய்து பிறகு நிதித்தியாசனத்திற்காக சந்நியாச வாழ்க்கைக்கு செல்லலாம். இந்த மூணும் சேர்ந்து பிரம்மச்சரியா இருந்தே அதை செய்யலாம். அல்லது ஸ்ரவண மனனத்தை பண்ணிட்டு ஞான நிஷ்டைக்காக சந்நியாச வாழ்க்கைக்கு செல்லலாம். அப்படி அதே போல இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிற பொழுதே ஒருவனுக்கு விவேக வைராக்கியமானது வந்தால் அதன் பிறகு ஸ்ரவண மனன நிதித்தியாசன அபியாசங்களை இல்வாழ்க்கையிலிருந்தே ஒருவர் செய்யலாம். அப்படி செய்து பிறகு சந்நியாச வாழ்க்கைக்கு செல்லலாம், அல்லது இல்வாழ்க்கையிலேயே இருந்து விடலாம். அப்படி அந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்திலையும் இல்வாழ்க்கையில் இருக்கிற பொழுதே ஸ்ரவண மனனத்தை செய்துவிட்டு நிதித்தியாசனத்திற்காக சந்நியாச வாழ்க்கைக்கு செல்லலாம். அல்லது விவேக வைராக்கியம் வந்த உடனேயே சந்நியாச வாழ்க்கைக்கு போயிட்டு, இல்வாழ்க்கையை தொடர்ந்து சந்நியாச வாழ்க்கைக்கு போயிட்டு ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களை செய்யலாம். அதனால் இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இதில் எதுவும் எல்லாமே சாஸ்திரத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. இல்வாழ்க்கையில் இருக்கிற பொழுதே வாழ்க்கை அனுபவங்களால் விவேக வைராக்கியம் வந்ததுன்னா உடனே சந்நியாசம் பெற்றுக்கொண்டு சந்நியாச வாழ்க்கையிலிருந்து ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களை செய்யலாம். அல்லது இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஸ்ரவண மனனத்தை பண்ணிட்டு நிதித்தியாசனத்திற்காக சந்நியாச வாழ்க்கைக்கு போகலாம். இல்லை, அதுவும் என்னால் இல்வாழ்க்கையிலிருந்தே செய்ய முடியும் என்றால் ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களை இல்வாழ்க்கையிலேயே செய்து இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டே பிரம்ம ஞான நிஷ்டனாக ஒருவன் இருக்க முடியும். அதனால் அவனுக்கு ஜீவன் முக்தி, விதேக முக்தி எல்லாமே இருக்குது. சந்நியாச வாழ்க்கைக்கு போக வேண்டுங்கிற அவசியமே கட்டாயமே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் மனதில் சந்நியாசியாக ஆகிவிட்டார். அப்படி இருக்கலாம். அதனால் இந்த மோட்சத்திற்கு சாதனம் ஞானம், ஞானத்திற்கு சாதனம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். இதுதான் அதற்கு தகுதி. விவேக வைராக்கியம் அவையில்தான். அதை எந்த ஆசிரம நிலையில இருந்தும் ஒருவர் செய்யலாம். பிரம்மச்சரியா இருந்தும் பண்ணலாம், கிரகஸ்தராக இருந்தும் பண்ணலாம், வானப்பிரஸ்தராகவோ சன்னியாசியாக இருந்தும் பண்ணலாம். அது முக்கியமானதல்ல. எதில் இருந்து நம்மளால் நல்லா பண்ண முடியுதோ அங்கே அந்த வாழ்க்கை, அதற்கான மற்ற காரணங்கள்லாம் இருக்குது. ஏதோ அதனால் எந்த ஆசிரமத்தில் இருந்தும் அதை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம இந்த ஞான அபியாசங்களை செய்வதன் மூலமாக ஞானத்தையும் மோட்சத்தையும் அடைய முடியும். இதான் சாஸ்திரம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். அதனால் முதல்ல ஆத்ம ஞானம் மோட்சத்தை தரத்தக்கதுங்கிறத சொல்லிட்டு இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஆத்ம ஞானத்திற்கான சாதனைகளை செய்பவர்களை 19வது 20வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். அடுத்து 21வது ஸ்லோகத்தில் சந்நியாச வாழ்க்கையில் இருந்து
ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள், ஞான நிஷ்டையை அடைந்தவர்கள், ஸ்தித பிரஜர்கள், அவர்களை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். இந்த 19, 20 இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள். அந்த ஞானத்திற்கு பிறகு அவர்கள் கர்மாவை செய்தாலும் அது செய்வதாக ஆகாது. அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. என செய்கின்ற அவர்களுக்கே நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஆத்ம ஞானம் தெளிவாக இருக்கிறதுனால அந்த செயலினுடைய விளைவாக புண்ணிய பாபமானது அவர்களுக்கு ஏற்படுவது இல்லை. அதுக்கப்புறம் 21வது ஸ்லோகம், 21வது ஸ்லோகத்துக்கான முகவுரையை பார்க்கலாம். யக புனக பூர்வோக்த விபரீதः பிராக்யேவ கர்ம ஆரம்பாத் பிரம்மணி சர்வாந்தரே பிரத்யகாத்மனி நிஷ்க்ரியே சஞ்சாதாத்மதர்சனः சஹ திருஷ்ட அதிருஷ்ட இஷ்ட விஷயாசிஹி விவர்ஜிததயா திருஷ்டாதிருஷ்டார்த்தே கர்மணி பிரயோஜனம் அபஷ்யன் சசாதனம் கர்ம சந்நியஸ்ய ஷரீர யாத்ரா மாத்திர சேஷ்டா ஷரீர யாத்ரா மாத்திர சேஷ்டः யதிஹி ஞானநிஷ்டः முச்யதே இதி ஏவம் அர்த்தம் தர்சயித்தும் ஆக. யக புனக, யக புனகங்கிறது மாற்றாக. முதல்ல இல்லறத்தில் இருந்து இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டு கர்மத்தை செய்து கொண்டு ஸ்தித பிரஜனாக பிரம்மனிஷ்டனாக இருக்கக்கூடியவன். அதனால் அவன் கர்மத்தை செய்து கொண்டிருந்தாலும் அவனுக்கு புண்ணிய பாபம் இல்லை, அவன் ஜீவன் முக்தனாகவே இருக்கின்றான் என்று சொன்னார். மாறாக, அதற்கு மாறாக பூர்வ உக்த விபரீதக, முன்னால் சொல்பவனுக்கு சொன்னப்பட்டவனுக்கு மாறாக இருக்கின்றவன். பிராக்யேவ கர்ம ஆரம்பாத் பிரம்மணி, கர்ம ஆரம்பாத், கர்மத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அவன் இல்வாழ்க்கைக்கே போகலை, பிரவருத்தி மார்க்கத்துக்கே வரலை, பிரம்மச்சரியாக இருந்தார், சாஸ்திரங்களை படித்தார். அங்கேயே விவேக வைராக்கியம் இருக்கிறதுனால அவர் கர்மத்தை தொடங்குறதுனாலே இல்வாழ்க்கைக்கு தொடங்குறது தான். நான் கர்மானாலே வைதிக கர்மாவை பண்ணுறதுக்கு ஒருவன் கிரகஸ்தனாக இருக்க வேண்டும். அதனால் இந்த கர்மாவை தொடங்குவதற்கு முன்னால் அப்ப என்னது, பிரம்மச்சாரியா இருந்து கிரகஸ்த ஆசிரமத்துக்கே வராமல் பிரம்மணி சர்வாந்தரே பிரத்யேகாத்மனி நிஷ்கிரியே சஞ்சாத ஆத்ம தர்சனக, நன்ற தெளிந்த ஆத்ம ஞானமானது இருக்கின்றவன். ஆத்ம தர்சனக, நல்ல ஆத்ம தர்சியாக இருப்பவன், தெளிந்த ஆத்ம ஞானமானது இருக்கின்றது. என்னது, நிஷ்கிரிய, செயலற்ற ஆத்மா எப்படிப்பட்டது, எவ்வித செய்கையும் அற்றது, எந்த விதமான செயலையும் அது நேரடியாக செய்வது இல்லை, செய்விப்பதும் இல்லை, செயலின் பலனை அனுபவிப்பதும் இல்லை, அதற்கான விதமான தேவையும் இல்லை, அது நிர்விகாரமாக இருக்கின்றது. அதனால நிஷ்கிரியமாக இருக்கின்ற ஆத்மாவை பற்றிய ஞானம். பிரத்யேகாத்மனி பிரம்மணி சர்வாந்தரே பிரத்யேகாத்மனி, எல்லாவற்றினுள் பிரத்யேகாத்மனிங்கிறது எல்லாவற்றிலும் உள்ளேயுள்ள ஆத்மாவான கர்மம் இல்லாத பிரம்மத்தினிடத்து. அப்படி பிரம்மணிங்கிறது பிரம்மத்தினிடத்தில். பிரம்மம் என்னது, சர்வா எல்லாவற்றிற்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றது. அது எப்படி இருக்கு, நிஷ்கிரியமாக இருக்கின்றது. அதனால எவ்வித செய்கைகளும் அற்ற, அனைத்துள்ளும்
ஆத்மாவாக இருக்கின்ற பிரம்மத்தினிடத்தில். ஆத்ம தர்சனே, அதுவே ஆத்மா, அதுவே தான் என்ற காட்சியை அடைந்தவன். இந்த ஆத்மா பிரம்மமே என்று அறிந்தவன். அது ஆத்ம தரிசனம். ஆத்ம தரிசனம், பிரம்ம தரிசனம். ஆத்மா பிரம்மம் இரண்டும் ஒன்று என்ற அந்த தெளிந்த காட்சியை உடையவன். சக திருஷ்ட அதிருஷ்ட இஷ்ட விஷய ஆசிகி விவர்ஜிததயா. ரொம்ப அழகான வாக்கியம். திருஷ்ட அதிருஷ்ட இஷ்ட விஷய ஆசிகி விவர்ஜிததயா. விவர்ஜிததயான அது இல்லாதவனாக. அது இல்லாதவனாக. என்ன இல்லாதவனாக? விஷய ஆசிகி, விஷயங்களில் ஆசை இல்லாதவனாக. எந்த விஷயம்? இஷ்ட விஷயங்களில். இஷ்ட விஷய ஆசிகி விவர்ஜிததயா. விஷயங்களில் இஷ்ட, தனக்கு விருப்பமான விஷயம் என்று எதுவும் இல்லாம இதை அடைய வேண்டும்ங்கிற ஆசைகள் எதுவும் இல்லாதவனாக. இதுல திருஷ்ட அதிருஷ்டேனா, தெரிந்த விஷயம் தெரியாத விஷயம் அல்லது இகலோக பரலோக, இந்த விஷயங்கள் எதிலும் எனக்கு இது இஷ்டமானது இது தேவையானது என்ற எவ்விதமான ஆசையும் இல்லாதவனாக. அவன் இம்மை மறுமைகளில் வேண்டப்படும் விஷயங்களிலே ஆசை ஒளிந்தவன் ஆதலால் விதமான ஆசையும் இல்லை என இம்மை மறுமைங்கிறதே ஆத்மாவாகிய எனக்கு இல்லை. இம்மை மறுமைங்கிறதே சரீரத்துக்கு தானே. ஆத்மா பூர்ணமா இருக்கிறது, சர்வ வியாபகமாக இருக்கின்றது. அது இல்லாத இடமே கிடையாது. இந்த இடத்துல இந்த லோகத்துல இருக்கிறோம், அடுத்த பிறவில அடுத்த லோகத்துக்கு போவோம்னா அது சரீரம் தானே வழியா. ஆத்மா சர்வ வியாபியா இருக்கு. அது போறதுக்கு இரண்டாவது ஒரு இடம் கிடையாது. எல்லா லோகங்களுக்குள்ளும் அது இருக்கின்றது. எல்லா லோகங்களும் அதனிடத்தில் தான் இருக்கின்றது. அதனால இம்மை மறுமைங்கிற பேச்சுக்கே ஆத்மாவிடத்தில் இடமில்லை. அதனால இங்கு அடையப்பட வேண்டிய விஷயம் என்பதும் எதுவும் இல்லை என எல்லாமே ஆத்மாதான். எது எல்லாமே ஆத்மாவாக இருக்கின்றது. ஆத்மாவுக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை. ஆகவே அடைவதற்கு இரண்டாவதாக ஒன்று இல்லை. அப்புறம் அடைய வேண்டிய தேவையும் இல்லை. ஆத்மா சுதந்திரமானதாக, பூர்ணமானதாக, ஆனந்தமானதாக இருக்கின்றது. அப்படி இருக்கிறதுனால திருஷ்ட அதிருஷ்ட அர்த்தே, திருஷ்ட அதிருஷ்ட விஷயங்களில் நமக்கு திருஷ்ட விஷயம், இந்த இகலோக விஷயம், பரலோக விஷயம், அல்லது நமக்கு கிடைத்திருக்கிற விஷயம், கிடைக்க வேண்டியது என்று இருக்கின்ற விஷயம், கிடைக்காமல் இருக்கின்ற விஷயம், இம்மை மறுமைக்கான அர்த்தேன அந்த விஷயத்தில், கர்மணி அந்த அதை மையமாக கொண்ட அந்த பலன் கருதிய கர்மத்தில், பிரயோஜனம் அபஷ்யன் பிரயோஜனத்தை காணாதவனாக. கர்மா பண்ணா எனக்கு என்ன பிரயோஜனம்னா, என்ன பிரயோஜனம்னா ஏதோ ஒரு பலன் வேணும்னா பிரயோஜனம் இருக்கு. பலனே எதிர்பார்க்காதவனுக்கு பிரயோஜனமே, அதனால அது எனக்கு ஒரு லாபமும் இல்லைன்னா, அதை செய்யறதுனால எனக்கு ஒரு லாபமும் இல்லைங்கிற பொழுது நான் அதை ஏன் செய்ய வேண்டும்ங்கிற கேள்வி வருகின்றது. இந்த கர்மாக்களால ஆத்மாவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரீரத்துக்கு ஏதோ பிரயோஜனம் இருக்கலாம், சாப்பாடு கிடைக்கலாம், மற்ற விஷயங்கள் கிடைக்கலாம். அதனால ஆத்மாவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால அதை பார்த்து, அதனால தனக்கு ஒரு பிரயோஜனமும் வாஸ்தவமாக இல்லை என்று அறிந்து, அதனால என்ன பண்றான்? சாதனம் கர்ம சந்நிய, இந்த கர்மா அனைத்தையும் துறக்கின்றான். சாதனங்களோடு அவன் துறந்து விடுகிறான். சாதனம்ங்கிறது இல்வாழ்க்கை, கிரகஸ்த வாழ்க்கை. கிரகஸ்த வாழ்க்கை தான் கர்மாவை பண்ணுவதற்கு சாதனமாக இருக்கிறது. அவன் கர்மாவையே துறந்தவன். அதனால கர்மாவை செய்வதற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு இல்வாழ்க்கை, உலக வாழ்க்கை, அதையும் அவன் துறந்து விடுகிறான். சாதனம்னா சாதனத்தோடு கூடி எல்லா கர்மாக்களையும் துறந்து விடுகின்றான். சந்நிய துறந்தவனாக, துறந்தவனுக்கு. அதுக்கப்புறம் என்னது? சரீரம் இருக்கு, பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அதாவது சரீர யாத்ரா மாத்திர சேஷ்டக. அதுக்கப்புறம் அவன் என்ன வேலை பண்றான்னா, சரீரம் இருப்பதற்கு, சரீரம் நடப்பதற்கு மாத்திரமான சேட்டைகள், அதற்கான செயல்களை மட்டும் செய்து கொண்டுனா. அதனால தண்ணீர், ஒரு வேளை உணவு, அதற்கு என்ன தேவையோ பிக்ஷை எடுக்கிறதோ அல்லது ஏரி குளங்களில் போய் நீர் பெறுகிறதோ, இப்படி காய்கறி பழங்கள் எது கிடைக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு அவன் இருக்கிறான். அதற்கு மேல அவன் எதையும் விரும்புவது இல்லை. ஆடை முதலானவைகள் கூட அவனுக்கு அதிகப்படிதான்.
உணவு அவ்வளோதான். சரீரம் இருக்கிறதுக்கு ஆடை இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை, உணவு இருக்கணும். அதனால் தண்ணீரோ உணவோ அது ஒரு வேளை கிடைத்தா, ஒரு வேளையோ 2 வேளையோ கிடைத்தா போதுமானது. அதற்கு மேலே தங்கும் இடம், அப்புறம் ஆடை வசதிகள், மற்ற வண்டி வாகன வசதிகள் எல்லாம் எதுவும் சரீரம் இருக்கணுங்கிறதுக்கான அது அத்தியாவசிய தேவை இல்லை. அத்தியாவசிய தேவை தண்ணீரும் உணவும் தான். வேற எதுவுமே அத்தியாவசிய தேவைங்கிறது இல்லை. நமக்கு அத்தியாவசிய தேவையில் இன்றைக்கி எல்லாமே வச்சுருக்குறோம். ஃபேனு, மிக்சி, கிரைண்டர், ஏசி, சொந்தமாக ஒரு வீடு, பைக்கு, காரு, அப்புறம் செல்ஃபோனு, லேப்டாப்பு எல்லாமே அத்தியாவசிய தேவையாக இருக்குது. இதெல்லாம் இருந்தால் தான் பொண்ணு கொடுக்குறான். அத்தியாவசிய அடிப்படை வசதிகளே இல்லைன்னா எப்படி பொண்ணு கொடுப்பேன்னா? சொந்தமாக வீடு இல்லைன்னா பொண்ணே கிடைக்கிறது இல்லை. அதனால் அந்த வீடு வழக்கு எல்லாமே அத்தியாவசிய தேவையாகிவிட்டது. ஆனால் அத்தியாவசிய தேவைன்னா உணவு, தண்ணீர் மட்டும்தான். அவ்வளோதான். அதனால் சரீர யாத்ரா மாத்திர சேஷ்டக அப்படி இருக்கக்கூடிய யதிகி ஞான நிஷ்டக அவன் அவனுடைய கவனம் என்னென்ன வரை ஞானம் தான். ஏதோ மனதில் எப்பொழுதும் ஞான அபியாசம் தான் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவன் முச்சியதே, அவன் விடுபட்டவனாக இருக்கின்றான். கர்மத்தையும் அதற்கான சாதனத்தையும் துறந்து உடம்பு நிற்றற்கு மாத்திரம் வேண்டிய செய்கைகளை உடையவனாய் ஞானத்திலே உறுதியாக நிற்கும் யதியாய் ஊக்கமுள்ளவனாய் துன்பத்தினின்றும் விடுபடுகிறான். அவன் முச்சியதே, எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுகிறான் என்ற இந்த அர்த்தத்தை. அதனால் இது ஏவம் அர்த்தம். அதனால் அடுத்த ஸ்லோகத்தோட கருத்து இதுதான் பகவான் சொல்ல போறாருன்னு ஆச்சாரியர் முகவுரையில் சொல்லிட்டார். அதனால் இது சந்நியாச வாழ்க்கை, ஒரு யதி, கிரக குடும்பம் என்பது கூட வேண்டியதில்லைன்னு அனைத்தையும் துறந்து சந்நியாச வாழ்க்கையில் இருக்கிறவன். அதனால் 19, 20வது ஸ்லோகத்தில் இல்வாழ்க்கையில் இருந்து ஞான நிஷ்டையில் இருக்கிறவன் அதை சொன்னார். இங்கே சந்நியாசியாக இருந்து ஞான நிஷ்டையில் இருக்கிறவன். இது ஏவம் அர்த்தம் தர்சயித்தும் ஆக, இந்த அர்த்தத்தை காட்டுவதற்காக இந்த அடுத்த ஸ்லோகத்தை பகவான் சொல்லுகின்றார். என்னும் விஷயத்தை உணர்த்தும் பொருட்டு பகவான் அருளி செய்கின்றார். 21வது ஸ்லோகம். நிராசீர்யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். நிராசீர்யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். நிராசீஹி யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன் கில்பிஷம் ந ஆப்னோதி. கில்பிஷம்னா பாபம். அவன் பாபத்தை அடைகிறவன் இல்லை, பாபத்தை அடைவது இல்லை. யாரு? நிராசீஹி, விதமான ஆசையும் இல்லாதவனாக இருப்பவன், ஆசைகள் எல்லாம் நீங்கியவன், ஆசை அற்றவன். பிரஜகாதி யதா காமான், ஞான ஸ்தித பிரஜ லட்சணத்தில் பார்க்கிறோமே, எல்லா காமங்களும் எல்லா ஆசைகளும் நீங்கியவன். ஏன்னா ஆசைப்படுவதற்காக தேவை இல்லை, ஆசைப்படுவதற்கு இரண்டாவது விஷயம் இல்லை. ரெண்டாவது ஒரு விஷயத்தை பார்த்தாதான் நம்மிடம் இல்லை, நாம் அதை அடையணும் அப்படிங்கிற விருப்பம் வரும். எல்லாமே நான் தான்ங்கிற பொழுது நான் அதை அடைவதற்கான தேவை என்ன? அப்படி தனக்கு அந்நியமாக அவன் எதையும் பார்ப்பது இல்லை. அப்புறம் ஏதாவது ஒரு பற்றாக்குறை குறை இருந்தாக்கா அடையணும், அதனால் அந்த பொருளை அடைந்து விஷயத்தை அடைந்து அந்த குறையை நிறைக்கணும்னு நினைக்கிறோம். ஆத்மா பூர்ணமானது, நான் பூர்ணன் என்று அந்த ஆத்ம ஞானத்திலேயே தன்னிடத்திலேயே அவனுக்கு பூர்ண திருப்தியானது இருக்கின்றது. அதனால ஆசை இல்லை, ஆசை நீங்கியவனாக, அதனால தெளிந்த ஆத்ம ஞானத்தினால ஆசை நீங்கியவனாக இருப்பவன் ஒன்று. அப்புறம் எத சித்த ஆத்மா, இந்த சித்தத்தை மனதை அடக்கியவன், தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன். ஏன்னா இந்த மனது வாசனையினால புற விஷயங்களை நோக்கி போய் பழகுனது. வாசனையினுடைய தூண்டுதலால் புற விஷயங்களை நோக்கி போகலாம். அப்படி போனாக்கா ஆசை வரும். புற விஷயங்களை நோக்கி பார்க்க ஆரம்பித்தாக்கா இது புதுசாக இருக்கே, அது புதுசாக இருக்கே, பார்க்கலாமேங்கிற ஆசையானது வரும். அதனால் அப்படி போக விடாமல் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்த இந்திரியங்கள் இருக்குது, மனது இருக்குது.
ஆகவே இந்த இந்திரியங்களையும் மனதையும் புறம் நோக்கி போக விடாமல் கட்டுப்படுத்தி இருப்பவன். இது முக்கியமானது. எத சித்தாத்மா, சித்தத்தை அடக்கி இருப்பவன், தன்னுடைய வசத்தில் வைத்திருப்பவன். அப்ப சமம் தமம் அதிலெல்லாம் உறுதியாக இருப்பவன். அதுக்கப்புறம் தியக்த சர்வ பரிகிரக, எல்லா விதமான உடைமைகளையும் துறந்தவன். சர்வ பரிகிரகம் தியக்த, எல்லா பொருட்கள் எல்லா உடைமைகள் அனைத்தையும் முற்றிலும் துறந்தவன். ஏதாவது வச்சிருந்தா அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேலை பண்ணணும். அதனால் சம்பாதிக்கிறத விட அதை பாதுகாக்கிறது பெரிய வேலை. அதை பாதுகாக்கிறதுக்கு நிறைய செலவு பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். எவ்வளவுதான் பாதுகாத்தாலும் அது போகத்தான் செய்யும். அது நம்ம கையில் இல்லை. நம்ம பாதுகாக்கிறதா நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது போகணுங்கிற விதி வர்ற பொழுது அது போய்கொண்டே இருக்கும். அதனால அதுவா போறதுக்கு முன்னாடி நாமளா தியாகம் பண்ணிடலாம்னா, அதனால அதை தியாகம் செய்து விடுகிறார். எல்லாவற்றையும் எல்லா உடைமைகளையும் விட்டு விட்டு, அப்புறம் அந்த உடைமைகள் இருக்கிறதுனால பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. அது இருந்தால் அதனால எனக்கு ஏதாவது கூடுதல் லாபம்னா வச்சுக்கொள்ளலாம். ஏற்கனவே நான் பூர்ணமாக இருக்கிறேன், அதற்கு மேலே அதை பூர்ணப்படுத்த முடியாது. அதனால அதிகப்படுத்துறதுக்கு ஒரு விஷயமும் தேவை இல்லை. அது இருந்தால் தலைவலி தான். ஆகவே சர்வ பரிகிரக, எல்லா பரிகிரகத்தையும் விட்டவன், எல்லாத்தையும் தியாகம் செய்து விடுகிறான். அதனால சன்னியாசி தான். எதுவும் வைத்து கொள்ளாமல், உடைமைகள் எதுவும் வைத்து கொள்ளாமல் அனைத்தையும் விட்டவன். அப்புறம் என்ன பண்றார்? ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன், சரீரம் இருப்பதற்கு தேவையான கர்மாவை மட்டும் செய்து கொண்டு இருப்பவர். பிக்ஷா முதலானவைகள், ஆகார நிமித்தமா பிக்ஷை முதலானவைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர் இருக்கின்றார். அப்படி யார் இருக்கிறானோ அவனை கில்பிஷம் ந ஆப்னோதி, அவர்கள் பாப்பத்தை அடைவது இல்லை. விதமான பாப்பத்தை அடைவது இல்லைன்னா புண்ணியத்தையும் அடைவதில்லை. புண்ணியமும் இல்லை, பாப்பமும் இல்லை. ஏதாவது செஞ்சா தானே வரும், ஒன்றுமே செய்யல. அதனால எதுவும் புண்ணியம், அதாவது விட்டதுனால பாப்பம் வருமான, பாப்பத்தை அடைவது இல்லைன்னா கர்மாவை விட்டுட்டா பாப்பம் வரும்னு கர்மகாண்டிகள் சொல்றாங்களே. நித்திய கர்மாவை செய்யலைன்னா செஞ்சா புண்ணியம் இல்லை, செய்யலைன்னா பாப்பம் வரும் அப்படிங்கிற ஒரு பூர்வ பட்சமா முன்னாடி பார்த்தோம். அப்ப விடுறதுனால எவ்வித பாப்பமும் வராது. பாப்பத்தை அவர்கள் அடைவது இல்லை, புண்ணியத்தையும் அடைவதில்லை. புண்ணிய பாப்பம் இரண்டும் கடந்த ஆத்மாவை அடைந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே புண்ணிய பாப்பம் வருவது இல்லை, அவர்களை ஒன்றும் செய்யாது. அதற்கு பாஷ்யம் படிக்கலாம். நிராசீஹி நிர்கதா ஆசிஷஹ யஸ்மாத் சக நிராசீஹி. நிராசீஹின்னா என்னன்னா ஆசைகள் நீங்கியவன், அவ்வளோதான். எவனிடத்து ஆசைகள் எல்லாம் போய்விட்டனவோ அவனுக்கு நிராசீகின்னு பேர். அவனுடைய பேர் அது. நிராசீகினா ஆசை இல்லாதவன். ஆசை எவனை விட்டு போயிருக்கோ அவனுக்கு நிராசீகின்னு பேரு. அதுக்கப்புறம் அடுத்த வாக்கியம், யத சித்தாத்மா சித்தம் அந்தఃகரணம் ஆத்மா பாக்கிய காரிய கரண சங்காதஹ தாவுபாவபி யதோ சம்யதோ ஏன சஹ யத சித்தாத்மா. சித்தம் அப்படின்னா அந்தःகரணம். சித்தம்னா அந்தःகரணம். அந்தःகரணம்னா மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாத்தையும் சேர்ந்த ஒன்று, உள்ள இருக்கக்கூடிய உட்கரணம். அது என்னது? பாக்கிய காரிய கரண சங்காதக. காரிய கரண சங்காதமா இருக்கின்ற, அதனால ஆத்மா பாக்கிய சித்தம்ங்கிறத அந்தःகரணம்னு எடுத்துக்கொண்ட. ஆத்மானாக்கா இந்த சரீரம், புறத்துல இருக்கக்கூடிய காரிய கரண சங்காதம் சரீரம். சித்த ஆத்மா, எத சித்த ஆத்மா, சித்தத்தையும் ஆத்மாவையும் அடக்கியவன், கட்டுப்படுத்தியவன். அதனால ஆத்மாங்கிறதுக்கு இங்க சரீரம்னு அர்த்தம். சித்தம்னா மனசு, சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். மனசு, புற உடம்பு, பொறிகள், இந்திரியங்கள் இவைகளை அடக்கியவன். அதனால ஆத்மாங்கிறதுக்கு பாக்கிய காரிய கரண சங்காதக, புறத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல சரீரம் அது காரியம், கரணம்ங்கிறது அதில் இருக்கக்கூடிய கருவிகள், ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள். அதனால ஸ்தூல உடம்பையும் ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள், அவற்றோடு மனதையும் சுருக்கமாக சொன்னால் சமம் தமம் இரண்டும்.
ரெண்டையும் உடையவன். ஆனால் தாவ் தௌ உபௌ அபி யதௌ சம்யதௌ, எவனால் இந்த இரண்டும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ, இரண்டும் அடக்கப்பட்டிருக்கின்றதோ, முறைப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ, தன்னுடைய வசத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றதோ, உடம்பு மனது இரண்டும் எவனுடைய வசத்தில் இருக்கின்றதோ அவனுக்கு யதச்சித்தாத்மான்னு பேர். அதனால் இது அவனுடைய பேர். பொறிகளையும் மனதையும் தன்னுடைய வசத்தில் வைத்திருப்பவன். அதனால் அடக்கமுடைமைன்னு திருக்குறளை பார்க்கிறோமே, இதான் அடக்கமுடைமை. அதனால் அடக்கமானவன், அடக்கமானவன் அடக்கமாயிட்டார், அது அடக்கியவர். அதனால் அவர் கல்லறையில் அடக்கமானவன்கிற அர்த்தம் இல்லை, அது இவைகளை தன்னிடத்தில் அடக்கி கொண்டவன், அடக்கி இருப்பவன். யதச்சித்தாத்மா. அதற்கு அடுத்த வாக்கியம் தியக்த சர்வ பரிகிரக. படிக்கலாம். தியக்த சர்வ பரிகிரக, தியக்தஹ சர்வஹ பரிகிரக ஏன சஹ தியக்த சர்வ பரிகிரக. தியக்தஹ எல்லா தியக்தஹங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல, சர்வ பரிகிரக ஏன சக தியக்த சர்வ பரிகிரக, எல்லா உடைமைகளும் எவனால் விடப்பட்டிருக்கிறதோ அவனுக்கு தியக்த சர்வ பரிகிரகன்னு பேரு. அவனுக்கு பேர் எல்லா அனைத்து உடைமைகளையும் விட்டவன், துறந்தவன். ஆனால் அவனுக்கு துறவின்னு பேர். துறவின்னு சொல்றது, துறவி சன்னியாசின அனைத்தையும் துறந்தவன், அனைத்தையும் விட்டு விட்டவன். அடுத்த வாக்கியம் ஷாரீரம் கேவல கர்ம குர்மன்கிறது சொல்றார். ஷாரீரம் ஷரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம் கேவலம் தத்ர அபி அபிமான வர்ஜிதம் கர்ம குர்வன் நாப்னோதி ந பிராப்னோதி. ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம். ஷாரீரம்ங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறார். ஷாரீரம் கர்ம, ஷாரீரம் கர்ம, ஷாரீரம் கேவலம் கர்மங்கிறத, கேவலம்ங்கிறதுக்கு தனியாக இன்னொரு அர்த்தம் கொடுக்குறார். ஷாரீரம் கர்மன, ஷரீரம் இருப்பதற்கு மாத்திரமான கர்மான. ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம் கர்ம, ஷரீரம் இருப்பதற்கு தேவையான குறைந்தபட்ச கர்மா, சரீரம் இருப்பதற்கான கர்மாவை மட்டும், எதை செஞ்சா எது இருந்தால் சரீரம் இருக்குமோ அதை மட்டும் செய்தல்னா. சரீரம் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சாப்பிடணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் செய்ய வேணாம். கொஞ்சம் வேலையும் செய்யணும், ஏன்னா அது சாப்பிட்டது ஜீரணம் ஆகணுமே, அப்போ தான் அடுத்த வேலை சாப்பிட முடியும். அதனால் இவர் சன்னியாசியாக இருக்கிறவர், அவர் நடந்துக்கிட்டே இருக்கிறவர், அது அவர் செய்கிற வேலை. அதனால் வேலைனாக்கா ஒரு பிசிக்கல் வேலை கிடையாது. அவர் பாட்டுக்கு ஒரு தேசாந்தரமாக போய்கொண்டே இருக்கிறவர். பசிச்சா பிக்ஷை வாங்குறார், சாப்பிட்றார், அப்புறம் சாப்பிட்றதை சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு யாத்திரை போய்கொண்டே. வயசு கேட்கலையா? ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்ன, சரீரம் நிலைப்பதற்கான அது பிக்ஷா முதலானவைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர் செல்லுகின்றார், அது மட்டும் செல்லுகின்றார். அது கேவலம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறார் ஆச்சாரியர், அதுவும் முக்கியமானது. ஷாரீரம் கர்மனா சரீரம் இருப்பதற்கு மாத்திரமான கர்மா ஷாரீரம் கர்மா. அங்கேயே கேவலம்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அதற்கு ஆச்சாரியரோட விளக்கம் கொடுக்குறார். தத்ர அப்படி அபிமான வர்ஜிதம்னா, அந்த சரீரம் இருக்கணுங்கிறதுல கூட அவருக்கு அபிமானம் கிடையாது. ஆனால் சரீரத்தை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னா அது ஒரு அபிமானம் தானே, அந்த அபிமானம் கூட அவருக்கு இல்லைன்னு. அதனால ஏன்னா சரீரம் இருக்கணும்னா அந்த சரீர அபிமானம்னால அந்த சாப்பாடுன்னா அதுலேயும் வெரைட்டியாக வேணும்னா, சரீர அபிமானத்தினால சாப்பாடு கிடைச்சா போதுங்கிறது இல்லையே, அந்த சாப்பாடே வெரைட்டியாக வேணும் அப்படிங்கிறது ஏன் வருது? அந்த சரீர அபிமானத்தினால வருது. சரீரம் இருக்கிறதுக்கு மட்டும்தான் கஞ்சியோ கூழோ ஏதோ ஒன்று போதுமானது. ஆனால் சரீர அபிமானம் எந்த அளவுக்கு பலமாகுதோ அந்த அளவுக்கு வெரைட்டியான டேஸ்டியான உணவு தேவைப்படுகின்றது. அதனால் இவனுக்கு அந்த கேவலம்ங்கிறது
அது சரீரத்துக்கானது, அவ்வளவுதான். அதுவும் கிடைச்சா சாப்பிடுவார், கிடைக்கலைன்னா அதை பற்றியும் கூட கவலை கிடையாது. அது இருந்தே ஆக வேண்டும்ங்கிற அபிமானம் கூட அவருக்கு இல்லை. அதனால கேவலம்ங்கிறதுக்கு அவ்வளோதான். தத்ர அப்பி அபிமான வர்ஜிதம், அதிலேயும் கூட அபிமானம் இல்லாமல் அதை செய்கிற போது கூட நான் செய்கிறேன், எனக்கு இதற்கு வேண்டும்ங்கிற இது வேணும், இந்த உணவு தான் வேண்டும்ங்கிறதெல்லாம் கிடையாது. பிக்ஷைக்கு போகிறார், என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறார். அதுவும் கிடைக்கலைனாக்க இன்னைக்கு அவ்வளவுதான்னா, இன்றைக்கு அவ்வளோதான், சரீரத்துக்கு இன்றைக்கி தான் உணவு, அதுவும் இல்லைன்னா இன்னைக்கு உனக்கு ஒன்றும் இல்லைன்னு அதையும் விட்டுட்டு போய்கொண்டு இருக்கிறார். ந பிராப்னோதி ந பிராப்னோதி, நாப்னோதினா ந பிராப்னோதி, என்ன பிராப்னோதி? அடுத்த வாக்கியம், கில்பிஷம் அனிஷ்டரூபம் பாப்பம் தர்மஞ்ச. கில்பிஷம்னா அனிஷ்ட ரூபம் பாப்பம், நமக்கு விருப்பம் இல்லாத பாப்பம். கில்பிஷம்ங்கிறதுக்கு பாப்பம்னு அர்த்தம். அதை யாரும் விரும்புறது இல்லை. அதனால பாப்பத்தை அவர்கள் ந பிராப்னோதி அடைவது இல்லை. அவன் எந்த கர்மாவையும் செய்யறது இல்லைங்கிறதுனால அவன் எந்த பாப்பத்தையும் அடைவது இல்லை. ஏற்கனவே செய்த பாப்பமும் அவருக்கு வருவதில்லை. ஏன்னா ஞானத்தினால எல்லா கர்மாக்களும் எரிக்கப்பட்டு விட்டது. அதனால தன்னை ஆத்மானு புரிந்து கொண்டவனுக்கு எந்த பாப்பமும் இல்லை. ஆச்சாரியர் சொல்ற பாப்பம் மட்டும் இல்லை, புண்ணியமும் இல்லை. அதனால தர்மஞ்ச, தர்மமும் அவனுக்கு இல்லை. புண்ணிய பாப்பம் இரண்டும் அவருக்கு இல்லை என்பதுதான். ஆனால் அவன் கர்மா பண்ணுறதுனால புண்ணிய பாபம் பண்ணலேங்கிறதுனால புண்ணிய பாபம் வரலைன்னா அது இப்போ மட்டும், அது ஆகாமி கர்மாவாயிருது. இப்போ அவன் எதுவும் எந்த வேலையும் செய்யலை, அதனால் புண்ணிய பாபம் வரலைன்னா அப்போ சஞ்சித கர்மா இருக்குமே. அதனால் இந்த ஆத்ம ஞானத்தினால் என்பதுதான் விஷயம். ஆத்ம ஞானத்தினால அவன் தன்னை ஆத்மாவை புரிந்து கொண்டு இருக்கிறான். ஆகவே எந்த புண்ணிய பாப்பமும் அவருக்கு இல்லை. அதனால் ஆகாமி புண்ணிய பாபமும் இல்லை, சஞ்சித புண்ணிய பாப்பமும் இல்லை. பிராரப்தம் மட்டும் அது சரீரத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். கில்பிஷம் மட்டும்தானே சொல்லி இருக்கு, தர்மம் சொல்லலையே அப்படிங்கிறதுக்காக ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறார். தர்மோபி முமுக்ஷோஹோ அனிஷ்ட ரூபத்வாத் கில்பிஷம் ஏவ பந்த ஆபாதகத்வாத். பந்த ஆபாதகத்வாத், பந்தத்தில் வீழ்த்துவதால். மீண்டும் புண்ணியம் பாப்பம் எதுவும் இல்லை, பாப்பம் வராதுன்னா அப்போ புண்ணியம் இருக்கும், புண்ணியம் வருமானா? புண்ணியம் வந்தால் புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் பிறந்துதான் ஆகணும், அதுக்கும் பிறந்தாகணும். அதனால தர்மக அபி, தர்மமும் கூட, தர்மம்னா புண்ணியமும் கூட முமுக்ஷுவுக்கு அனிஷ்ட ரூபத்வாத், அதையும் அவருக்கு விருப்பம் இல்லாதது என்பதினால் கில்பிஷம் ஏவ, அதுவும் கில்பிஷம் தான். இங்க ஸ்லோகத்துல கில்பிஷம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. கில்பிஷம்னா பாப்பம் என்று மட்டுமில்லை, புண்ணியமும். அவரை பொறுத்த வரைக்கும் புண்ணியமும் கில்பிஷம் தான். எதெல்லாம் பந்தத்தை உண்டு பண்ணுமோ அது எல்லாமே அவருக்கு கில்பிஷம் தான். அவர் பந்தத்தை உண்டு பண்ணுகின்ற இரண்டையுமே, பந்தத்தையே அவர் விரும்பவில்லை அல்லது பிறவியை அவர் விரும்பவில்லை. ஆகவே புண்ணிய பாபம் இரண்டுமே அவருக்கு அனிஷ்டமானது, விருப்பம் இல்லாதது. அதை அவர் அடைவது இல்லை. ஆகவே அதனால என்ன, தஸ்மாத் தாப்யாம் முக்தோ பவதி சம்சார முக்தஹ பவதி இத்யர்த்தஹ. அதனால அவர் அந்த இரண்டிலிருந்து முக்தராக இருக்கிறார். அந்த புண்ணிய பாபம் இரண்டிலிருந்து விடுபட்டவராக இருக்கிறார். புண்ணிய பாபம் இரண்டிலிருந்து விடுபட்டவராக இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? சம்சாரத்திலிருந்து விடுபட்டவராக இருக்கிறார். ரெண்டும் தான் சம்சாரத்துக்கு காரணம், பிறவிக்கு காரணமாக இருக்கு. புண்ணிய பாபம் இரண்டும் இல்லை என்றால் சம்சாரம் இல்லை, மீண்டும் பிறப்பது என்பது இல்லை. அவர் ஜீவன் முக்தராக, பிறகு சரீரம் போன பிராரப்தம் முடிஞ்சு சரீரம் போற பொழுது விதேக முக்தராக ஆகிவிடுகின்றார், பிறவாத நிலையை அடைந்து விடுகின்றார். இவருடைய தமிழ் அர்த்தத்தை பார்த்து முடிப்போம். அதுக்கு மேல பூர்வபக்ஷம் வருது, இன்னும் விளக்கம் வருது. மந்த்ரா ஸ்லோகார்த்தம் அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு பூர்வபக்ஷம் கிளப்பி ஆச்சாரியர் விளக்கம் சொல்றார். அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். என்னுடைய தமிழ் மட்டும் பார்த்து நிறைவு செய்வோம்.
ஸ்லோகார்த்தம். ஆசை நீங்கி மனதையும் தன்னையும் இந்திரியங்களோடு சரீரத்தையும் அடக்கி தனது பணம் நிலம் முதலிய சகல உடைமைகளையும் விட்டுவிட்டு ஷாரீர கர்மத்தை மாத்திரம் செய்பவன் பாபத்தை அடைவது இல்லை. எவனிடமிருந்து பாஷ்யார்த்தம். எவனிடத்தினின்று ஆசைகள் போய்விட்டனவோ, யாருடைய மனதிலிருந்து ஆசைகள் முற்றிலும் போய்விட்டனவோ, எவனாலே அந்தகரணமும் வெளியில் தோற்றுவதான தேக இந்திரியங்களின் சேர்க்கையும் ஆகிய இரண்டும் அடக்கப்பட்டனவோ, இந்த பொறிகள் உடம்பு மனது இவையும் இந்த இரண்டும் யாரால் அடக்கப்பட்டிருக்கின்றனவோ, இன்னும் எவனாலே தனது பொருள் வீடு முதலிய உடைமைகள் எல்லாம் விடப்பட்டனவோ, அனைத்தையும் விட்டுவிட்டவன், அவன் தனது சரீரம் நிலைத்திருப்பதற்கு மாத்திரம் வேண்டிய செய்கைகளை மட்டும் அதிலும் கூட அபிமானம் இல்லாது செய்பவனாய் தீமையாகிய பாபத்தையும் புண்ணியத்தையும் அடைவது இல்லை. சம்சாரத்தினின்று விடுபட விரும்புபவனுக்கு புண்ணியமும் பாவமே தான். பிறப்பு இறப்பு முதலிய சம்சாரக்கட்டை விளைப்பது ஆதலின், புண்ணியம் பாப்பம் ரெண்டுமே சம்சாரத்தை உண்டு பண்ணும் என்பதனால அவன் புண்ணியத்தையும் பாப்பமாகவே கருதுகின்றான். அதனால என்னது, புண்ணியமும் பண்றதில்லை. ஏதாவது நல்ல காரியம் பண்ணலாமேன்னு, இப்படி தண்ட சாமியாரா இருக்கீங்களே, ஏதாவது உருப்படியா நல்ல காரியம் பண்ணலாமேன்னு, அதுவும் வேண்டியதில்லை. ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் அதனால புண்ணியம் வரும், அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக திரும்ப பிறக்கணும், வேண்டாமியாண்ணா வேண்டாம். பிறப்பு இறப்பு முதலிய சம்சார கட்டை விளைப்பதினால் ஆதலால் அவன் அவற்றினின்றும் நீங்கியவனாக ஆகின்றான். சம்சாரத்தினின்றும் விடுபட்டவனாகிறான் என்பது பொருள். உங்களை புண்ணிய பாப்பம் இரண்டிலிருந்தும் அவன் விடுபட்டவன் ஆகின்றான், ஜீவன் முக்தனாக ஆகின்றான் என்பதுதான் அர்த்தம். இதற்கு மேல பாஷ்யம் இன்னும் இருக்கு. ஒரு பூர்வ பட்சம் கிளப்பி அதற்கு பதில் சொல்றார். அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வெத்ரைக்க பானையே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததிகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.